ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக காலையிலே வந்து சபரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் கமெண்ட்ஸ் போட்டாங்க. என்னென்னா பாடி ஷேமிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒருத்தங்க வீடியோ போட்டிருக்காங்க, நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கவனிக்கலை. சரி, நான் விட்டுட்டேன். ஏன்னா சபரி தெரியாமல் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ நைட்டு வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு இடத்துல ரொம்ப மோசமாக பாடி ஷேமிங் பண்ணுறாரு. விளையாட்டுக்கு தான் பண்ணுறாரு, அந்த விளையாட்டு வினையாக போகுது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம், பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே, விஜய் பார்வதி 3 பேரும் வந்து விளையாடுற மாதிரி ஒரு விஷயம். அதில் வந்து ஏதோ ஸ்மாக் மாதிரி போட்டிருப்பாங்க போல இருக்குது. விஜய் பார்வதி இவரை சபரியை போட்டுட்டு அவருக்கு வலிக்கலையா, இவங்களுக்கு வலிச்சிருக்கு போல இருக்குது. சரிங்களா, உனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்றாரு. ஆக்சுவலாக என்னென்னா நேற்று நைட்டு வந்துட்டு அவங்க பட்டக்ஸ் அப்படி, அதாவது விஜய் பார்வதி இவரோட பின்னாடி வந்து இப்படி உதச்சிருப்பாங்க, விளையாட்டுக்கு தான் ஜாலியாக. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சபரி என்ன பண்ணி இப்படி நிற்க வச்சு எட்டு ஒன்று விட்டுருப்பார், அந்த பக்கம் போய் ஊழ்ந்துருப்பாங்க. அதுவே வந்துட்டு அவர் இன்டென்ஷனாக பண்ணல, பட் அந்த ஃபோர்ஸ் வந்து இன்டென்ஷனாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும். அவங்க விழுந்து பாவம். ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. அதேமாதிரி இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஊழ சதை உனக்கு அப்படின்றாரு. ஏய் இப்படிலாம் பேசாதரா அப்படின்றாங்க. ஏய் நிஜமாக தான். சரி, போகும்போது பார்த்து அந்த டோரை வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் திறந்துருக்கும், 2 பக்கம் திறந்துரு, நீ போக முடியாது வெளியில் அப்படின்னு கலாச்சாரு. அதுக்கப்புறம் குட்டி பண்ணின்றாரு. ஸோ இவங்க வந்துட்டு என்ன விஷயங்கள், அதாவது இவர் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பொண்ணுக்கு குட்டி சாத்தான், குட்டி பண்ணி இது மாதிரி நிறைய விஷயங்கள், பேர் வச்சு கூப்பிட்றது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் வெளியே வரவே மாட்டுது. விஜய் சேதுபதி அவர்களும் தட்டி கேட்கவே மாட்டார். ஏன் அந்தளவுக்கு பாவப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணு? என்ன எனக்கு புரியல எனக்கு. அதுவும் ஒரு காமெடின்ற ஒரு விஷயத்துக்காக. அதே மாதிரி திவ்யா, எவ்வளோ விஷயங்கள் அவங்கள பற்றி இன்றைக்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காண்டு தான். காண்டு மீன்ஸ் அது ஒரு பொறாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா மற்றபடி ஒன்றும் கிடையாது. ட்ரெஸ்ஸிங்கில் சூப்பரான அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து விஜய் பார்வதி கொடுத்துட்டாங்க. திவ்யா பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணை பறிக்குது. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு கொடுக்காமல் போயிட்டாங்களே அப்படின்ட்டு. அதேமாதிரி இப்போ வந்துட்டு அமித் பாட்டு பாடிட்டு இருக்காரு, அப்பயும் திவ்யா பார்க்குறாங்க என்னடான்னு. அப்போ அரோரா கூப்பிட்றதுக்கு பராரான்றாங்க. மைண்டு ஃபுல்லாக வந்து பார்வதி வந்து ஐக்கியமாயிட்டாங்க போல இருக்குது. சரி, ஓகே. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி விஜய் பார்வதியை அசிங்கப்படுத்துறது, கலாய்க்கிறது எல்லாமே நடக்குது. எட்டி உதைக்கிறது, தள்ளி விடுறது, அந்த பொண்ணு ஜாலியாக அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக கிடக்குறாங்க. உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.